நம்ம உலகத்தை 170 மில்லியன் வருஷங்களா ஒரு பிரம்மாண்டமான விலங்கு ஆண்டுட்டு வந்திருக்கு. ஜுராசிக் பார்க், ஜுராசிக் வேர்ல்ட், இது போல பல மூவிஸோட ஹீரோ தான் இன்னைக்கு நம்ம டாபிக்கும் ஹீரோ. யூர் ரைட் மக்களே, டைனோசார். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, 82 அடி நீளம், 58 டன் எடை, கம்பீரமா ஒரு விலங்கு நம்ம முன்னாடி வந்து நடந்து போனா எப்படி இருக்கும்? இதே விலங்கு 90 km/h ஸ்பீடில் ஓடி வேட்டையும் ஆடும்போது எப்படி இருந்திருக்கும்? வேட்டையாடு விளையாடு தான். நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு 12,800 பவுண்டு வரைக்கும் அதோட கிரஷிங் பவர் இருக்கும். டிரானோசரஸ் ரெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி பிராக்கியோசரஸ் வரைக்கும் எப்படியெல்லாம் இந்த விலங்கோட அட்வென்ச்சர் உலகத்தில் இருந்திருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம கற்பனைக்கு கூட வர முடியாத உயரத்துக்கு சில டைனோசர்ஸ் பார்க்கவே பயமுறுத்துகிற தோற்றத்தோட இந்த உலகத்தில் ரூல் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இந்த உலகம் தான் அந்த விலங்குகளோட பிரம்மாண்டமான ராஜ்யம். ஆனால் ஒரு நாள் அந்த விலங்குகள் எல்லாம் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட். எக்ஸாக்ட்லி அப்படி என்ன ஆச்சு? இதை பற்றி தான் இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். The Earth's gravitational pull gets stronger. The light is so intense, it causes the flesh of the Alamosaurus to appear transparent. They now can't see what's headed their way. இதெல்லாம் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைனோசர்ன்ற பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இது ஒரு கிரீக் வார்த்தை, அதாவது டீனோஸ் சாரோஸ் அப்படின்னு 2 வார்த்தைகளோட காம்பினேஷன். டீனோஸ்னா பயங்கரம்னு அர்த்தம், அப்புறம் சாரோஸ்னா லிசர்ட், அதாவது பயங்கரமான பல்லி. ஆக்சுவலி 1841 டைனோசர்ஸோட ஃபாசல்ஸ், அதாவது தடயங்களை கண்டுபிடிச்ச நேரம் தான் இந்த வார்த்தையை முதல் முறையாக பயன்படுத்தினாங்க. ரிச்சர்ட் ஓவன் தான் டைனோசர்ஸுங்கிற வார்த்தையை முதல் முறையாக பயன்படுத்துகிறாரு. இவர் ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட். அந்த டைமில் மக்களுக்கு டைனோசர்ஸை பற்றி அவ்வளோவா தெரியாது. இன்ஃபேக்ட் அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அப்போ இருந்த டைனோசர்ஸை வரைஞ்சி வச்ச படங்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறத விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசர் டைப் என்னன்னு பார்த்தோம்னா அதோட பேர் மெகலோசாரஸ். இந்த டைப் டைனோசர் தான் 1824 வில்லியம் பக்லாண்ட் என்ற தியோலஜியனால் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் ஆராய்ச்சியாளங்க ரொம்ப விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் இருந்து டைனோசர்ஸ் பற்றின டிராயிங்ஸ், அதாவது படங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அப்படி இன்னைக்கு வரைக்கும் 10,000க்கும் மேலே டைனோசர்ஸோட மார்ஃபாலஜி ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் 900க்கும் மேலே ரேர் டைப் ஆஃப் டைனோசர்ஸ் இருக்குது. ஸோ மக்களே, உங்களுக்கு இன்னும் புதுசாக டைனோசர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். 2003 2023 வரைக்கும் ஆவரேஜாக ஒவ்வொரு வருஷமும் 45 நியூ ஸ்பீசஸ் ஆஃப் டைனோசர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிலியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டைனோசர் ஸ்பீஸை எடுத்திங்கன்னா இதோட வாலில் பிளேடு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், வாய் சைடில் பார்த்தீங்கன்னா சொண்டு, அதாவது பீக் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த டைனோசர்ஸோட நேம் ஸ்டெகோசாரஸ் எலகசன். ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசர்ஸோட ஃபாசில் அரௌண்ட் 231 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு டைனோசர்ஸோடது அப்படின்னு டிஸ்கவரியை வச்சு 230 240 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே டைனோசர்ஸ் வாழ்ந்துருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் அசியூம் பண்ணுறாங்க. பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற மாதிரி ஏஷியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப் அப்படின்னு தனித்தனியாக கண்டங்கள்லாம் இல்லை. எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு இருந்தது. அந்த பெரிய கண்டத்தை பாஞ்சியா அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. பாஞ்சியா பார்க்க இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற சில கண்டங்களை கூட நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ சூப்பர் கான்டினென்ட்டாக இருந்தப்போ உலகத்தோட கிளைமேட்டை பார்த்தா ஆல்மோஸ்ட் ஹீட் அண்ட் ட்ரையாக தான் இந்த பூமி இருந்துச்சு. பூமியோட இந்த ஃபேஸோட நேம் ட்ரையாசிக் பீரியட். இந்த பீரியடில் தான் டைனோசர்ன்ற ஒரு உயிர் உருவாகுது. ஆக்சுவலி அதோட ஆரம்ப உருவத்தை பார்த்தா ரொம்ப சின்னதாக, பார்த்தா பயமே வராதது போல தான் ஒரு அப்பியரன்ஸ். இன்னும் பெட்டராக கிளியராக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக அந்த காலத்தில் தி லென்த் ஆஃப் டைனோசர்ஸ் 2 மீட்டர் தான். உதாரணமாக யூராப்டர். டைனோசர்ஸோட ஸ்பீசஸில் இந்த டைனோசர் தான் ஆரம்பம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைப் எல்லாமே ரெப்டைல்ஸ் வகையை சேர்ந்தது. அதோட இங்கே ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அழகாக க்யூட்டாக இருக்கிற இந்த டைனோசர் தான் டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆமைகளோட ஆன்சிஸ்டர்ஸ். காலப்போக்கில் பூமியும் மாற தொடங்குது.
ஃபைனலி 201 மில்லியன் வருஷங்களாக இருந்த ட்ரையாசிக் பீரியட் ஒரு முடிவுக்கு வருது. இப்போ தான் கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்ட் நம்ம கதையில் என்டர் ஆகுது. பூமியில் கிளைமேட் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் போது பேஞ்சியான்னு சொல்லப்பட்ட சூப்பர் கான்டினென்ட்டும் கிராக் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஓவர் நைட்டில் நடக்கலை, 1000 வருஷங்களுக்கு மேலே கிராஜுவலாக தான் நடந்திருக்கு. முன்னாடி இருந்த சூப்பர் கான்டினென்ட் கிராக்குக்கு அப்புறம் இதை சுற்றி இருந்த எரிமலை வெடிப்புகள், அதாவது வல்கேனியன் எரப்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக அது கிராக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அதிகமான எரிமலை வெடிப்புகளால் அட்மாஸ்பியருக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு கொஞ்சம் அதிகமாகவே பரவ ஆரம்பிக்குது. அங்கே தான் குளோபல் வார்மிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோபல் வார்மிங்னா என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு இங்கே முக்கிய காரணம் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஏரோசால்ஸ் அட்மாஸ்பியரில் கலந்து சூரிய ஒளி பூமியில் படுறதை தடுக்கிறது தான். இதில் இருந்து தான் பூமியோட கிளைமேட் குளிராக ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு நீரில் கலந்ததால் கடலில் ஒரு அசிடிஃபிகேஷன் நடக்குது. இதனால் கடல் நீரோட அசிடிட்டி அதிகமாகுது. அதே நேரம் பூமியோட கிளைமேட் சேஞ்சும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இருந்த கிளாஸ் ரெப்டிலா ஸ்பீசஸ் எல்லாமே கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸாக இருந்திருக்கு. அதாவது அதுங்களால் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் என்விரான்மெண்ட்டை சர்வை பண்ண முடியாது. ஸோ இங்கேயும் இந்த ஸ்பீசஸால் ஆசிட் கண்டிஷனை தாங்க முடியாமல் போயிடுச்சு. இந்த கிளைமேட் சேஞ்சஸை அந்த உயிரினங்களால் தாங்க முடியாமல் போனால் கூட நம்ம ஹியூமன்ஸ் போலவே டைனோசர்ஸும் வார்ம் பிளட்டடாக இருந்ததுனால டைனோசர்ஸில் கிளைமேட் சேஞ்சரோட இம்பேக்ட் பெருசாக இல்லை. இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸும் எரிமலை வெடிப்புகள்னு சொல்லப்படுற வல்கனிக் எரப்ஷன்ஸும் தொடர்ந்து 6 லட்சம் வருஷங்களுக்கு நடந்திருக்கு. இந்த சேஞ்சஸ் காரணமாக பூமியில் பல உயிரினங்கள் ஸ்பீசஸ் அழிஞ்சே போச்சு. அதுக்கப்புறமா மிஞ்சி இருந்தது டைனோசர்ஸ், முதலைகள், ஆமைகள், அப்புறம் ஆரம்ப காலத்தில் இருந்த சில மேமல்ஸ் மட்டும்தான். இதுதான் ட்ரையாசிக் ஜுராசிக் காலத்தோட அழிவு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. நான் இந்த வீடியோட பிகினிங்கில் சொன்னது போல் ட்ரையாசிக் பீரியட் அதோட எண்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜுராசிக் பீரியட் ஆரம்பமாகுது. இந்த பேர் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபெமிலியர். கரெக்ட், ஜுராசிக் பார்க் மூவிஸ் எல்லாத்துக்குமே இந்த பேர் தான் இன்ஸ்பிரேஷன். ஜுராசிக் பீரியடுங்கிறது 201 மில்லியன் வருஷங்களில் இருந்து 145 மில்லியன் வருஷங்கள் வரைக்கும் நீடிக்குது. இந்த டைம் பீரியடில் தான் டைனோசர்ஸ் உலகத்திலேயே ஒரு டாமினன்ட் அனிமலாக மாறுது. எவல்யூஷன் காரணமாக சில டைனோசர்ஸ் உருவத்தில் ரொம்ப பெருசாகவும் இருந்திருக்கு. 160 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த டிட்டனோசாரஸோட வெயிட் மட்டுமே ஆவரேஜாக 15,000 கிலோ, அதோட லென்த்து நீளம் 15 மீட்டரும் இருக்கும். அதே சேம் பீரியடில் இன்னும் சில முக்கியமான டைனோசர்ஸ்லாம் இருந்திருக்கு. ப்ரான்டோசாரஸ், பிராக்கியோசாரஸ், டிப்ளோடாக்கஸ், ஸ்டாகோசாரஸ். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா இதில் சில டைனோசர்ஸ்னால பறக்கக்கூட முடியும். ஆர்கியோப்டெரிக்ஸ்ங்கிற சொல்லப்படுற ஒரு டைப் டைனோசர் தான் விங்கோட இவால்வ் ஆன ஃபர்ஸ்ட் டைனோசர். அதே டைம் பேஞ்சியான்னு சொல்லப்படுற சூப்பர் கான்டினென்ட் 2 டிவைட் ஆகுது. கிராக் ஆன 2 கான்டினென்ட்ஸும் லொரேசியா, கான்வானாலேண்ட் அப்படின்னு பிரியுது. டைனோசார்ஸ்க்கு கோல்டன் எரான்னு சொல்லப்படுற இந்த டைம் பீரியடை தான் நம்ம ஜுராசிக் பார்க் மூவிஸ்லலாம் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா டைனோசார்ஸ் இன்னும் இவால்வ் ஆகியிருக்கு. இந்த காலம் கிரெட்டேஷியஸ் பீரியட் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் இந்த காலத்தில் தான் இன்னுமே நியூ டைப் ஆஃப் டைனோசர்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஜுராசிக் பார்க் மூவிஸில் பார்த்தீங்கன்னா இந்த டீரெக்ஸ்னு சொல்லப்படுற டைப் எல்லாம் இந்த காலத்தை சேர்ந்த டைனோசர்ஸ் தான். ஸோ கிரெட்டேஷியஸ் பீரியட் ஜுராசிக் பீரியடை விட டைனோசருக்கு ஃபேவரபுளான பீரியட்னு சொல்லலாம். 65 68 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி கிரெட்டேஷியஸ் பீரியடோட முடிவில் தான் இந்த வகை டைனோசர்ஸோட ஆதிக்கம் பெரிய அளவில் இருந்திருக்குன்னு சொன்னாலும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இதுக்கு இடையில ஒரு பெரிய ஆர்குமெண்ட் இருக்குது. அது என்னென்னா, ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் டீரெக்ஸ் ஜுராசிக் பீரியடில் இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜுராசிக் பார்க் மூவியோட லோகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டீரெக்ஸை தான் காமிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு ஆர்குமெண்ட் இருந்தால் கூட கிரெட்டேஷியஸ் பீரியட் டைனோசர் தான் ரொம்ப காலத்துக்கு, அதாவது 145 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்து 65 மில்லியன் வருஷங்களுக்கு வர இருந்ததா ரெக்கார்டு இருக்குது. அதுக்கு அப்புறம் தான் சூப்பர் கான்டினென்ட்ல இருந்து டிவைடான லொரேஷியா, கோண்ட்வானாலேண்ட் இன்னும் டிவைட் ஆகுது. இந்த நேரத்தில் தான் முன்னாடி டிவைட் ஆன கான்டினென்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம இருக்கிற கான்டினென்ட் ஸ்ட்ரக்சருக்கு மாறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பீரியடில் பூக்கிற தாவரங்கள் உருவாகிறதோட பூமியோட டெம்பரேச்சரும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பூமியோட வெப்பம் அதிகரித்து ஐஸ்பர்க்ஸ் உருகிறதுனால சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வீடியோவில் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணது போல் உருவத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான இருக்கிற டைனோசர்ஸ் இந்த டைமில் தான் இவால்வ் ஆகுது. ராப்டர்ஸ், ஆர்மோர் டைனோசர்ஸ், ஜெயண்ட் ஹெர்பிவோரஸ் டைனோசர்ஸ், டேஞ்சரஸ் கார்னிவோரஸ் டைனோசர்ஸ், டிட்டனாசாரஸ்னு பல டைப் ஆஃப் டைனோசர்ஸ் இந்த காலத்தை சேர்ந்தது தான். டைனோசர்ஸ் பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய உயிரினம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
இதில் ஸ்பெசிஃபிக்காக அர்ஜென்ட்ராசாரஸ்ங்கிற ஒரு வகை டைனோசர் 77 டன் வரைக்கும் இருக்கும்னும், அப்புறம் டீரெக்ஸ்ங்கிற ஒரு டைப் டைனோசர் 40 அடி நீளம் இருக்கும்னும் டேட்டாஸ் இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னென்னா, இந்த டைப் டைனோசர் தான் மிகப்பெரிய அளவில் வேட்டையாடும்னு சொல்லப்படுது. மற்ற டைனோசரோட கம்பேர் பண்ணும்போது டீரெக்ஸ்க்கு ரொம்பவே வலிமையான தாடைகள் இருந்திருக்கு. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 70 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி புற்கள், அதாவது கிராஸ் இவால்வ் ஆகுது. டீரெக்ஸ் அண்ட் ட்ரைசராடாப்ஸ் 68 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இவால்வ் ஆகுது. ஸோ எவல்யூஷன் டைம் கம்பேரிசனில் ஹியூமன்ஸ் நம்ம டீரெக்ஸ் கூட க்ளோஸ். ஏன்னா ஜுராசிக் பீரியடுக்கும் டீரெக்ஸ் வாழ்ந்த காலத்துக்கும் இடையில 80 மில்லியன் வருஷங்க கேப் இருக்குது. ஆனால் நமக்கும் டீரெக்ஸ்க்கும் இடையில இருக்கிற கேப் 68 மில்லியன் வருஷங்கள் மட்டும்தான். அப்போ அந்த காலத்தில் இருந்த இன்ட்ரெஸ்டிங் டைனோசர்ஸில் முக்கியமான ஒன்று ஆர்னித்தோமிமிட்ஸ். இது பார்க்க தீக்கோழி மாதிரி இருக்கும். இதோட ஸ்பெஷல் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் ஆஃப் டைனோசர் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும்னு சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. பறக்கும் வகையை சேர்ந்த டைனோசர்ஸ்னு சொல்லும்போது அதில் முக்கியமான ஒன்று குயிட்ஸல்குவாட்லஸ் டைனோசர்ஸ். இந்த டைப் ஆஃப் டைனோசர்ஸ்க்கு 10லேருந்து 11 மீட்டர் வரைக்கும் நீளமான விங்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னது போல் இது உண்மையிலேயே டைனோசருக்கு ஒரு பொற்காலம் தான், அதாவது கோல்டன் எரா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்ஸ் சர்வை பண்ண சப்போர்ட்டாக பூமியோட கிளைமேட்டும் இருந்திருக்கு. இந்த மாதிரி டைனோசர்ஸோட எவல்யூஷன் தான் இந்த பூமியில் இருக்கிற மற்ற விலங்குகளால் டைனோசர்ஸ் கூட போட்டி போட முடியாமல் போனதுக்கான ரீசன். ஸோ இது வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு தோன்றப்ப தான் சடன்லி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் என்ன ஆச்சு, இதை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தா டைனோசர்ஸ் தான் இந்த பூமியை முழுசாக ஆட்சி செஞ்சுருக்கு. இப்படி எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு நாள் வருது. அதுக்கப்புறம் டைனோசர்ஸ் எல்லாமே பூமியிலிருந்து கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட். அந்த நாள் அப்படி என்ன நடந்துச்சு? 10லேருந்து 15 கிலோமீட்டர் டயமீட்டரோட ஒரு ஆஸ்ட்ராய்டு, அதாவது ஒரு விண்கல் பூமியை வந்து மோதுது. 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி கிரெட்டேஷியஸ் பீரியட் அஃபெக்ட் ஆகி எண்டிங்க்கு வந்ததுக்கும் இதுதான் ஒரு ரீசன். அந்த விண்கலோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு 30 கிலோமீட்டர், அதாவது ஒரு ஜெட் கூட கம்பேர் பண்ணால் 150 மடங்கு வேகம் அதிகம். மெக்சிகோவில் இருக்கிற யுகட்டான் பெனின்சுலாவில் தான் இந்த கோல் வந்து மோதுது. பல மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் எந்த இடத்துல இந்த விண்கல் வந்து மோதிச்சோ அதே இடத்துல தான் மாயன் என்கிற ட்ரைப்ஸ் உருவானாங்க. அவங்க தான் வரலாற்றில் முக்கியமான சிஷன் இட்ஸா போன்ற விஷயங்களை இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பார்க்குறக்கு இது மாதிரி இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இந்த விண்கல் வந்து பூமியை மோதினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பள்ளம் உருவாகுது. அந்த பள்ளத்தோட அளவு எவ்வளோ தெரியுமா? அப்ராக்சிமேட்டாக 180 கிலோமீட்டர் டயமீட்டர் அளவுக்கு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஃபெக்ட்னால வெளிவந்த எனர்ஜியோட அளவு மட்டும் 100 டெராடன்ஸ். உங்களுக்கே புரியும் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும்னு. இந்த பிளாஸ்ட்லேருந்து எமிட் ஆன எனர்ஜியை நம்ம ஹிரோஷிமா நாகசாகி நியூக்ளியர் பாம் பிளாஸ்ட் கூட கம்பேர் பண்ணோம்னா இந்த விண்கல் மட்டும் 1 பில்லியன் மடங்கு அதிகமான எனர்ஜியை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. வித்தின் செகண்ட்ஸில் எல்லாமே சிதைஞ்சிருச்சு. பூமியோட வெப்பம் மணிக்கணக்கில் அதிகரிச்சுக்கிட்டே போனப்போ பல ஆயிரம் மைல் தொலைவில் வாழ்ந்த உயிரினங்கள் கூட அழிஞ்சு போச்சு. இந்த தாக்கம் நடந்தப்போ நீருக்கு அடியிலையும் மரப்பொந்துகள்லையும் வாழ்ந்த சில சின்ன சின்ன உயிரினங்கள் மட்டும்தான் இந்த எஃபெக்டில் இருந்து தப்பிச்சுது. இந்த தாக்கத்தை பார்த்தோம்னா இது ஜஸ்ட் பிகினிங்கில் மட்டும்தான். இதுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ்க்கு பூகம்பம் ஏற்பட்டிருக்கு. அதோட காட்டு தீன்னு சொல்லப்படுற வைல்ட் ஃபயர்ஸும் உருவாகியிருக்கு. இந்த எஃபெக்டோட அவுட்கம் இதை விட அதிகமாக ஒன்று உருவாக்குச்சு, அதுதான் சுனாமி. அப்ராக்சிமேட்டாக 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உயரமான சுனாமி வந்திருக்கும்னு, எரிமலை வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம்தான், ஆனால் அதோட அவுட்கம் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். ஸோ இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம், ஓகே இதெல்லாம் நடந்தது ஒரு சைட் ஆஃப் த பூமியில், இன்னொரு சைட் ஆஃப் த பூமியில் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனால் அதுதான் இல்லை. காட்டில் கலந்த இந்த தூசிங்களால் சூரிய ஒளி பூமிக்கு படவே இல்லை. அப்புறம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு பூமிக்கு சூரிய ஒளியே இல்லாமல் பூமியோட டெம்பரேச்சர் கம்மியானதுனால அடுத்த 3 வருஷங்கள்லேயே பூமி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு அசம்ஷன் இருக்குது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லாமல் தாவரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா இறந்து போக அதையே நம்பிட்டு இருந்த ஹெர்பிவோரஸ்ங்கிற பிளான்ஸை கன்சியூம் பண்ணுற விலங்குகளும் அதோடு சேர்ந்து இறந்து போயிருக்கு. அப்போ கார்னிவர்ஸ்க்கு என்னாச்சு? இந்த ஹெர்பிவோர்ஸ் போலவே இதுங்களும் அழிய ஆரம்பிக்குது, எந்த விலங்குகளுக்கும் எந்த உணவுமே இல்லாமல். எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்டில் தான் அந்த மெயின் ஃபுட் சப்ளை செயின் டெஸ்ட்ராய் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த டைம் பீரியடில் தான் பாலூட்டிகள், அதாவது மேமல்ஸ், பல்லிகள், ஆமைகள், அப்புறம் மேலும் சில பறவைகள் மட்டும் தப்புது. இறந்து போன டைனோசர்ஸோட பாடி, அழுகி போன பிளான்ஸ்,
இந்த மாதிரியான உணவுகளை உண்டு தான் நான் மேலே மென்ஷன் பண்ண மாதிரி பல்லி சில பறவைகள் வாழ்ந்திருக்கும்னு அசியூம் பண்ணப்படுது. அந்த விண்கலோட எஃபெக்ட் கார்பனேட் மலைகளை தாக்கி உடைச்சதுனால மீண்டும் வளிமண்டலத்தில் கார்பன் அண்ட் சல்ஃபர் கலந்துருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகி ஆயிரக்கணக்கான வருஷங்க தொடர்ந்து ஆசிட் ரெயின் கண்டினியூ ஆகுது. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது போல் டெம்பரேச்சர் கம்மியாகி குளிர்ந்து போன பூமியில் இப்போ கிளைமேட் சேஞ்சும் நடக்குது. அதுவரை அட்மாஸ்பியரில் படிஞ்சு போன தூசுங்க அப்படியே இருக்க இப்போ சூரிய ஒளி பூமிக்குள்ளே என்டர் ஆகுது. ஆனால் இங்கே இருந்த பிரச்சனையே என்னென்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆல்ரெடி இந்த அட்மாஸ்பியரில் இருந்தது தான். உண்மையிலேயே பூமியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இந்த விஷயம் தான் முக்கிய காரணமாக இருந்துச்சு. உங்களால் யோசிக்க முடியுதான்னு பாருங்கள். ஒரு விண்கல் இந்த பூமியில் வந்து மோதினதுனால வந்த எஃபெக்ட் பூமியோட வரலாற்றையே புரட்டி போட்டது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பூமியில் எல்லாத்தையும் அழித்து அது வர காலமும் இந்த பூமியை தன்னோட கைக்குள்ளே வச்சுருந்த ஒட்டுமொத்த டைனோசர் இனத்தையே அழிச்சு போயிடுச்சு. இந்த பாயிண்டில் இப்போ கிரெட்டேஷியஸ் காலம் ஒரு முடிவுக்கு வருது. அதோட பூமியோட அடுத்த பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பீரியடோட நேம் பாலியோஜின் பீரியட். ஒரு வகையில் சொல்லணும்னா நம்ம பூமியை அந்த கோல் தாக்குனது நல்லதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா டைனோசர்ஸ் விட்டு போன ஃபுட் செயினோட கேப்பை மற்ற விலங்குகளால் எஸ்பெஷலி பாலூட்டிகளால் நிரப்பப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாலூட்டிகளோட எவல்யூஷனுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. இந்த மாற்றத்துக்கு அப்புறம் தான் குதிரைகள், திமிங்கலம், அப்புறம் வவ்வால்கள், பாம்புகள், பல்லிகள்னு போல் பல ரெப்டைல்ஸ்கள் உருவானப்போ அதே கூடவே இப்போ நம்ம பார்க்குற பல பேர்ட்ஸும் டைனோசர்ஸில் இருந்து இவால்வ் ஆச்சு. ஸோ இப்போ இருக்கிற பல பறவைங்க டைனோசர்ஸ் இனத்தை சேர்ந்த பறவைங்க தான் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டடீஸ் சொல்லுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கோழிங்க, கரெக்ட், நம்ம சிக்கன், அப்புறம் தீக்கோழிங்க எல்லாமே சேம் டைனோசர் ஃபேமிலி ஸ்பீசிஸ் தான். இப்போ நமக்கு மனசில் ஒரு கேள்வி தோணலாம், 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கிராஷை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அதுக்கு இரிடியம் கெமிக்கல் எலிமெண்ட் தான் காரணம். இரிடியம் மெக்சிகோவில் இருக்கிற யுகாட்டான் பெனின்சுலாவில் போன்ற இடங்களில் இருக்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ரேரான இந்த கெமிக்கல் எலிமெண்ட் எப்படி ஒரு சில இடங்களில் மட்டும் அதிகமாக இருக்க முடியும்? பொதுவாக சிறிய கோள்கள் அப்புறம் நட்சத்திரங்களில் மட்டும்தான் இந்த இரிடியமோட அளவு அதிகமாக இருக்கும். இரிடியத்தோட கார்பனை டேட்டிங் பண்ணும்போது உருவாகிற லேயர்ஸ் 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவாயிருக்கும் அப்படின்னு இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நம்ம நினைக்கலாம் இந்த விண்கல் கிரியேட் பண்ண அந்த குழியை ஈஸியாக பார்க்கலாம்னு, ஆனால் அது முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் நடந்த கான்டினென்ட்டோட சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருந்ததால் இந்த இடமும் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. பல சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்க்கு அப்புறமா உண்மையாகவே இப்படி கிராஷ் நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அந்த கிராஷ் நடந்த இடத்துல ஒரு பாதி கடலுக்கு அடியிலையும் இன்னொரு பாதி நிலத்துலையும் இருக்குது. மெக்சிகன் பகுதியில் இருக்கிற சீனோட்ஸ்க்கு இந்த ஆஸ்ட்ராய்ட் தான் காரணம். அதில் சிங்கோல்ஸ் இருக்குது, அது ஒரு பேட்டர்னில் இருக்குது. விண்கலோட தாக்கத்தில் உருவான இந்த சீனோட்ஸில் நம்ம நீந்தவும் செய்யலாம். சரியாக சொல்லணும்னா சீனோட்ஸ் எல்லாமே இப்போ டூரிஸ்ட் அட்ராக்டட் பிளேசஸ். அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியில் ஒரு கேவ் சிஸ்டம் இருக்குன்னு, இதுக்கு ரீசன் இந்த விண்கலோட இஃபெக்ட்டுங்கிறது தான் சயின்டிஃபிக்கோட கன்க்ளூஷன். அந்த சிறிய ஆஸ்ட்ராய்டு ஏற்படுத்தின தாக்கத்தை பற்றி இப்போ நம்ம நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும், அதாவது இப்போ அந்த மாதிரி ஒரு விண்கல் நம்ம பூமி மேலே மோதுமான்னு. இதுக்காக நாசா போல் பல ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் பூமியை சுற்றி இருக்கிற சிறிய ஆஸ்ட்ராய்ட்ஸோட பாதைகளையும் அது பூமியை மோதுமா மோதாதாங்கிறதையும் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2022 ஏப்ரல் வரைக்கும் செய்த ரிசர்ச் டேட்டாஸ் படி பூமிக்கு பக்கத்தில் 28,000க்கும் மேலே சின்ன சின்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது. இதில் 800க்கும் மேற்பட்ட ஆஸ்ட்ராய்ட்ஸ் 1 கிலோமீட்டர் இல்லை அதுக்கும் மேலே டயமீட்டர் கொண்ட ஆஸ்ட்ராய்ட்ஸ். இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி விண்கற்களோட பாதைகள் அப்புறம் அது இருக்கிற இடம்னு எல்லாத்தையும் சரியாக கண்டுபிடிக்க முடியும். உண்மையாகவே ஒரு விண்கல் பூமியை மோதுற அளவுக்கு வந்தால் நமக்கு தடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க. இதுக்காக 2021 நாசா டாட் அப்படின்னு ஒரு மிஷன் பண்ணாங்க. அது எப்படின்னு பார்த்தா ஒரு விண்கல் மேலே இன்னொரு விண்கலத்தை மோத வச்சு அந்த விண்கல்லோட பாத்வேயை மாற்றி விடுற மிஷன் தான் இது. இது கேட்குறதுக்கு ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி இருந்தால் கூட இது ஆல்ரெடி நாசா ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. 2022 செப்டம்பரில் ஒரு சின்ன விண்கல் மேலே ஒரு விண்கலத்தை மோத விட்டு அந்த விண்கல்லோட பாதையை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றப்பட்டிருக்கு. Oh wow. Yeah. Oh my goodness. 8, Yeah. 7, Oh, 6, wow. 5, 4, 3, 2, 1. அப்படி ஒரு சிறிய விண்கல்லோட பாதையை நம்மளால் மாற்ற முடியும்னா எதிர்காலத்தில் பூமியை நோக்கி வரும் எந்த விண்கல்லோட பாதையும் நம்மளால் மாற்ற முடியும். அப்போ நமக்கு எந்த ஆபத்தும் இல்லையான்னு கேட்டால் ஆபத்து இருக்க தான் செய்யும். அது யாருனாலையும் கேட்டால் நம்ம மனுஷங்கனால தான். மனுஷங்க தாங்க பூமிக்கு பெரிய ஆபத்து. நமக்கு மேலே வந்துட்டு ஆபத்து யார் இருக்க முடியும்? அந்த விண்கல் மோதி டைனோசர்ஸ் அழிஞ்சது 5வது அழிவு மட்டும்தான். 6வது அழிவு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதுதான் த ஹோலோசீன் எக்ஸ்டிங்ஷன். இந்த அழிவுக்கு காரணம் வோல்கேனோவோ இல்லை வேறு டிசாஸ்டரோ இல்லை, மனிதர்கள், ஹியூமன்ஸ் தான் காரணம்.
100லேருந்து 200 வருஷம் இல்லாத அளவுக்கு மனிதர்களால் இப்போ விலங்குகளும் தாவரங்களும் அழிக்கப்படுது. Brazilian officials have told the BBC that there's been an aggressive increase in deforestation. Arctic ice has melted to 1/3 of its size from the last model only 20 years ago. மனுஷங்களால் அதிக அளவில் டீஃபாரஸ்ட்ரேஷன் நடக்குது. அட்மாஸ்பியரோட பியூரிட்டி டெஸ்ட்ராயும் ஆகுது. இது நார்மல் பர்சன்டேஜை விட 100லேருந்து 1000 மடங்கு அதிகம். எத்தனையோ உயிரினங்களோட ஹேபிட்டாட்ஸ் அழிக்கப்படுறதும் மேமல்ஸ் பேர்ட்ஸ்னு இன்னும் எத்தனையோ விலங்குகள் அழிஞ்சு போகிறதுக்கும் மனுஷன்தான் காரணம். மனுஷங்களால் நடக்கிற டிஸ்ட்ரக்ஷனை தடுத்து நிறுத்த 2010 ஜப்பானில் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன்ஸ் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. இதில் 20 வரைக்கும் ஸ்பீசஸ் பற்றி டார்கெட் இருந்தால் கூட அதில் 6 மட்டும்தான் ஓரளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இது கூடவே 2020 என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண இவங்க நியூ பாரிஸ் ஸ்டைல்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கான டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2030 அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டார்கெட் 30% லேண்ட் அப்புறம் ஓஷனை பாதுகாக்கிறது தான். குறைஞ்சது 50% பொல்யூஷனை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சயின்டிஸ்டோட ஒரே ஒரு மெயின் கோல். ஆனால் இதெல்லாம் ஏன் செய்யணும்? முன்னாடி அழிஞ்ச செதஞ்சு போன விலங்குகள் போல தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சு போனால் மனுஷங்களால் உயிர் வாழவே முடியாமல் போகிற நிலை தான் வரும். இப்போ இருக்க டிஸ்கவர்டு டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது 174 மில்லியன் வருஷங்களாக டைனோசர்ஸ் பூமியில் டாமினண்ட்டாக இருந்திருக்கு. இந்த மொத்த பூமியும் அதோட கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கு. நம்ம ஹியூமன்ஸ் ஜஸ்ட் 3 லட்சம் வருஷம்தான் இந்த பூமியில் இருக்கும். 174 மில்லியன் வருஷங்களாக இந்த டைனோசர்ஸ் இங்கே வாழ்ந்துருக்கு. அது நம்ம மனுஷங்களை விட 600 மடங்கு காலம் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் இந்த ஜீவனே இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லை. ஸோ நம்ம பூமியை காப்பாற்ற மனுஷங்களான நம்ம தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இதுக்கு போராடணும். இதுதான் இந்த டைனோசர்ஸோட மிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியோட இன்னொரு நாள் வரேன். Till then, Jason signing off.